வணக்கம். தமிழன் செய்தி களம். மயிலாடுதுறை அருகே இளையானூர் மதங்கேஸ்வரர் சுவாமி கோயிலில் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா இளையானூர் கிராமத்தில் சுமார் 100 ஆண்டுகள் பழமையான மரகத வள்ளி அம்பிகை சமேத மதங்கேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் உலக நன்மை வேண்டியும், அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டியும், அனைவரும் உடல் நலத்தோடு வாழ வேண்டியும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாரணை நடைபெற்றது. அப்போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்பு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள், பக்தர்கள் செய்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் இளையாலூர் தரங்கம்பாடி தாலுகா இளையாலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற மதங்கேஸ்வரர் மரகதவல்லி அம்பிகா சமேத மதங்கேஸ்வரர் சிவபெருமான் ஆலயம். இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெற்று 25 வருடங்கள் ஆகின்றது. மறுபடியும் இந்த ஆலயத்தை புனரமைத்து திருப்பணிகள் செய்விக்கப்பட்டு மறுபடியும் இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய விசேஷ தினத்தில் இந்த ஆலயத்தில் யாகங்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த பௌர்ணமி யாகத்தில் பக்தர்கள், அனைத்து பக்தர்களும், கிராம மக்கள், பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த சிவபெருமானை வழிபாடுகள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அந்த பக்தர்களுக்கும் வேண்டி கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியாக வேண்டி இந்த இடத்தில் சிறப்பு யாகத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை எல்லா பக்தர்களும், கிராம மக்கள், பக்தர்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஆலயத்தை திருப்பணி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். மிகவும் அற்புதம் வாய்ந்த இந்த சிவாலயத்தை சனீஸ்வர பகவான், நந்திகேஸ்வரர், விநாயகர், முருகர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பஞ்சமூர்த்திகள் மிகவும் விசேஷமான ஒரு சிறிய ஆலயமாக இருந்தாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஆலயம் மிகவும் சனீஸ்வரனுக்கு ஒரு தனி இடமாக அமைத்து பல ஆண்டுகளாக இந்த சனீஸ்வர பகவான் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். திருநள்ளாற்றில் எப்படி இந்த சனீஸ்வர பகவான் அருள் பாலிக்கின்றாரோ அதே போல இந்த இளையாலூர் கிராமத்தில் இந்த சனீஸ்வர பகவான் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். பக்தர்கள் வேண்டக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியாக வேண்டும், நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற வேண்டும், இறைவனுடைய அருள் கடாட்சமானது கிடைக்க வேண்டும். விரைவான காலத்தில் பக்தர்கள் விரும்பும் அந்த காரியத்தில் ஈடுபட்டு இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியே தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் மிகவும் சிறப்பான ஒரு யாகங்களை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். ஆகையினாலே அனைத்து பக்தர்களும் இந்த ஆலயத்தில் வந்து தரிசித்து பிரதோஷ காலத்தில் பிரதோஷங்கள் நடைபெறுகின்றது. சங்கடக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய வினா பெருமானுக்கு உகந்த இந்த சங்கடக சதுர்த்தி
விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுகிறது. கிருத்திகை என்று சொல்லக்கூடிய வகையிலே முருகப்பெருமானுக்கு கிருத்திகை தினத்திலே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுகிறது. சிறிய கிராமமாக இருந்தாலும் பக்தர்களோடு ஒத்துழைப்போடு இந்த ஆலயத்தை கட்டி திருப்பணி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை இறைவன் நிறைவேற்றி கொள்ள வேண்டும், இறைவன் நடத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு மேற்கொண்டு எல்லா பக்தர்களும் வந்து தினந்தோறும் ஆலயத்திற்கு வர வேண்டும், தினந்தோறும் தரிசனம் செய்ய வேண்டும், தினந்தோறும் ஆலயத்தை பிரதட்சணம் செய்து தீபங்கள் ஏற்றி ஆலயத்தில் வழிபாடுகள் செய்ய வேண்டும். அந்த வழிபாட்டின் மூலமாக நமக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் நடைபெறும். அந்த வகையிலே இறைவன் நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு மேற்கொண்டு பூஜைகள் ஹோமங்கள் எல்லாம் நிறைவுற்று இப்போது அபிஷேக ஆராதனையானது மகா தீபாராதனை அருள் பிரசாதமானது பக்தர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அனைவரும் பெற்று இறைவனுடைய திருவருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம்.